என் அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான். அப்பா அம்மா 2 பேருமே வேற வேற காஸ்ட். என் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே இல்ல. என் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒற்றுமையா இருப்பாங்க. ஒருத்தர அதிகமா சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கப்பல் என்னோட அம்மாவும் அப்பாவும். நான் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால அம்மாக்கும் அப்பாக்கும் நான் தான் உலகம், எனக்கு அவங்க தான் உலகம். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். கஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே எங்களுக்குள்ளதான் ஷேர் பண்ணிக்குவோம். என் அப்பா நல்ல ஒரு மனுஷர். அவரை மாதிரி ஒரு மனுஷரை நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. ஃபேமிலிக்காக எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் முக்கியம். நானும் என் அம்மாவும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே. எந்த விதமான கெட்ட பழக்கமும். என் அப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ். அதிகமா நாங்க ஃபேமிலியோட எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுவோம். ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே கொடுப்பாரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு நல்ல ஒரு பர்சன் தான் என் அப்பா. என்னோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமானது, அழகானது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில பேரிடி விழுந்துச்சு. சடனா ஒரு நாள் என் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 2 நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. 3வது நாள் இறந்துட்டாரு. இந்த ஒரு இழப்பை நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது. எல்லாமுமா இருந்த என் அப்பா திடீர்னு எங்களை விட்டு போவாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எங்க உலகமே இடிஞ்சு போச்சு. எங்களுக்குள்ள ஒருத்தர் நாங்க விட்டு பிரிஞ்சதே இல்லை, விட்டு பிரிஞ்சு இருக்கவும் முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷனை நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப கூட சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே வரல. அந்த ஒரு பேரிழப்புல இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல. எனக்கும் சரி அம்மாக்கும் சரி பல நேரங்கள்ல சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இவர் இல்லாம எங்களோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு நினைச்சாலே ரொம்பவே பயமாவும் இருக்கும், அழுகையாவும் வரும். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு உயிர் எங்க அப்பா எங்களுக்கு. இதுல இருந்து நாங்க கடந்து வரக்கு வருஷமே எடுத்துச்சு. இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தோம். ஆனா இன்னுமே அந்த இழப்பு எங்களோட மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. இன்னும் மீண்டு வரக்கு முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த ஒரு குடும்பம் சடனா அந்த ஒரு ஆண் இல்ல அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு. என் அப்பாவோட வருமானம் மட்டும்தான். அம்மாவையெல்லாம் அப்பா வேலைக்கே விட மாட்டாரு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்கு தெரியாம நின்னோம் நானும் என் அம்மாவும். இந்த சம்பவம் நடந்தது நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது. இப்போ நடந்து 3 வருஷம் ஆச்சு. படிப்பையும் விடாம பார்ட் டைம் ஜாபா நான் செஞ்சுட்டு இருந்தேன். அம்மாவும் அம்மாக்கு தெரிஞ்ச வேலைகள் எல்லாம் வீட்டுல இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட படிப்புக்கான சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாயிருச்சு. அந்த சிச்சுவேஷனை கடந்து வரக்குள்ளேயே போதும் ஆயிருச்சு. அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இப்போ நான் படிச்சு முடிச்சு வேலையில இருக்கேன். நல்ல சேலரியுமே வாங்குறேன். ஆனாலும் அந்த சம்பவத்தை எங்களால மறக்கவே முடியல. அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. எங்களோட கலகலப்பு, சிரிப்பு, சந்தோஷம் இது எல்லாத்தையும் மறந்து பல வருஷமாச்சு. நமக்கு பிடிச்சவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போறாங்க. நம்ம வாழ்க்கையில அவங்க இல்ல அப்படின்னா அதை கடந்து வர்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இப்ப நாங்க அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.